ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் டிசிஎஸ் சமையல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, தட்டை முறுக்கு எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நல்லா மொறுமொறுப்பான, ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமான இதில் நம்ம எப்படி ஒரு தட்டை முறுக்கை பேக்கரியில் செய்கிறது போல் அதே டேஸ்ட்லையும் அதே ஒரு அந்த பதத்துலையும் நம்ம செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாமா? தேவையான பொருட்கள் 2 கப் பச்சரிசி மாவு, 1 கப் பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சம் எண்ணெய், ஊற வச்சு எடுத்துக்கிட்ட கடலைப்பருப்பு, தோல் உரிச்ச நிலக்கடலை மற்றும் உப்பு. ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவு கொட்டிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, உப்பு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இப்போ மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. அப்போ தான் அது ஒரு மாதிரி உருண்டை இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லாவே பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு முடித்த உடனே நம்ம இப்போ ஒரு உருண்டையாக பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உருண்டை பிடிக்கும்போது பாருங்கள், அவ்வளோக்கா என் கையில் ஒட்டலை. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் ஈவனாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து பட்டர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் தட்டை முறுக்கு சைஸுக்கு நல்லாவே தட்டி ஒரு துணி மாதிரியோ இல்லை ஏதாவது அதே ஷீட்டை விரித்து இப்படி நல்லாவே எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயிலில் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கொதித்த உடனே நம்ம ஒரு பிஞ்ச் மாவு போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நல்லாவே ஆயில் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த தட்டை முறுக்கு மாவை ஒன்றா நம்ம கொதித்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, ஒரு கரண்டி வச்சு அதை ஓட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் கொதிக்கிறத அடங்கின உடனே நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எல்லாமே வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டில் வச்சு நல்ல சுவையான மொறுமொறுப்பான தட்டை முறுக்கு சர்வ் பண்ணி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ தேங்க்யூ கைஸ்.